இப்ப தண்ணி மேல போயிட்டு இருக்கு, கீழே ஒரு பாறை இருந்தது தெரியாம இவர் குதிச்சிட்டாரு. குதிச்சோன்னு நெஞ்சில அடிபட்டு ரத்தமா விழுது. அந்த தண்ணி இழுத்துட்டு போகுது. அப்போ அவர் பேர் பால்பாண்டி. அங்க வீட்டுல வெளியே சர்டிபிகேட்ல சின்னசாமி. பெண்களே என் தங்க ஒருத்தி இருந்தா பாரதின்னு. கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி, அப்புறமேல இந்த டிராமா, இது எல்லாத்துலேயும் நம்பர் 1 அவர் தான். பெரிய இன்ஜினியர்லாம் அப்படி டக்கு டக்குன்னு காரை தூக்கி விட்டு போனால், அங்கே போனால் கதை வேற. பிடிச்சேன் டபக்குன்னு கட் பண்ணி இது ஒன்றுன்னா அங்கேருந்து திரும்பி எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் எழுதி, என்னாலும் இருக்க முடியாது, என்னை எப்படியாவது கூப்பிட்டுருங்க. இவர் பேண்ட்டு கிண்டலும் போட்டு டக்கின் பண்ணி இறங்குற போது இவங்க பார்க்குறாங்க, யாரா ராஜானும் அமரனும் பார்த்து, ஏய் என்னடா அவன்? நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 5 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், கட்ட முடியல. மிலிட்டரியில் ஆள் எடுக்கிறாங்க, போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது முடிச்சோடனே. ஆமாம், பார்த்தா முடிக்க கூட இல்லை. பார்த்தா அங்கே என் கூட எனக்கு ஆஃபீஸராக இருந்த ஒரு மேஜர் அங்கே உட்காந்து, டேய் என்னடா அப்படின்னாரு. இல்லைண்ணே, நான் ஆர்மி விட்டு வந்துட்டேன். செருப்பால் அடி ராஸ்கல். விஜயவாணி முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும், அவர் டெய்லி 10 ரூபா கிடைக்கும், அதில் வேலை பார்க்குறாரு. அந்த 10 ரூபாய் வச்சுட்டு உருவாக்கும் மண் SNS, வெற்றியின் மண் SNS. SNS இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை. சார் வணக்கம். வணக்கம். தமிழ்நாடே ஒரு பெரிய வருத்தத்திலிருந்து மெல்ல மெல்ல மீண்டு வந்துகிட்டு இருக்கோம். நிச்சயம் உங்களுக்கான இழப்புங்கிறது ரொம்ப ஒரு பெரிய இழப்பு தான். இந்த சமயத்துல நேரம் கொடுத்து பேசுறதுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த சூழ்நிலை சில விஷயங்கள் நான் தெளிவுபடுத்த வேண்டிய இருக்கு. ஏன்னா மீடியா ஃபுல்லுமே ஒரு கான்ட்ரவர்சியாக நிறைய பேசிகிட்டே இருக்காங்க. இதுக்கு ஒரு தெளிவு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துச்சு. அதனால தான் நானும் கூட சரின்னு ஒத்துக்கிட்டேன். என்னென்னு இருக்கிற சூழ்நிலையில் உனக்கு இது பண்ணுறதுக்கு கொஞ்சம் சங்கடமாக தான் இருந்துச்சு. பட் இதில் மீடியா ஃபுல்லுமே 2 விஷயத்தில் கான்ட்ராஸ்டாக பேசிகிட்டு இருக்காங்க. அது இது அமரண்ணன் பேசினதும், அதுக்கடுத்து இந்த மாதிரி அங்கே பொண்ணு, அதான் ஜன்னி என் மருமக விஷயங்கள்ல நிறைய பேசிகிட்டே இருக்காங்க இல்லையா, இதுக்கு ஒரு தெளிவுபடுத்தலாம் அப்படின்றது தான். நிச்சயம் சார். அதை பற்றிலாம் பேசுறதுக்கு முன்னாடி சின்ன வயசு நாங்கெல்லாம் டைரக்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் சாரை பார்த்தோம். சொல்லுங்க. சின்ன வயசுலேருந்து சாரை பார்த்து தான் நீங்கள் ஒன்றா வளர்ந்துருப்பீங்க. பாரதி ராஜா சாருக்கும் உங்களுக்கு முன்னாடி ஏஜ் டிஃப்ரென்ஸ் 1.5 வயசு தான் சார். 1.5 வயசு தான். எனக்கு அவருக்கு 1.5 வயசு வித்தியாசம் தான். பெரிய வித்தியாசம் தெரியுது. ஆனால் பார்த்தா சிலர் என்னை நான் தான் எல்டர் அப்படின்னு நினச்ச மாதிரி கேட்பாங்க. நீங்கள் என்ன பாரராஜா அண்ணா அப்படின்னு கேட்குறாங்க. சிலர் ஒரு சிலர் நம்மளை மாதிரி தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் நான் தம்பின்னு தெரியுமே தவிர, மற்றபடிக்கு அவரை காட்டி நான் மூத்தவனு தான் தெரியுது எல்லாருக்கும். அவர் எப்பயுமே சின்ன பையனாக இந்த டிஷர்ட்டு, ஜீன்ஸ் போட்டு சின்ன பையன் மாதிரி காமிச்சிக்கிறவர். ஸோ அதுலேருந்து நான் கொஞ்சம் விட்டு நானும் கொஞ்சம் பெரிய ஆள் மாதிரி இருந்தேன். அதனால ஏஜ் டிஃப்ரென்ஸ் சொல்ல மாட்டேன். இப்போ 1.5 வயசுங்கிறப்ப நிறைய சண்டை போட்டிருப்பீங்களா சார்? நிறைய சின்ன வயசுல நிறைய சண்டை என்ன அப்படிலாம் சண்டை போட மாட்டோம். அவர் மேல ரொம்ப பெரிய மரியாதை உண்டு. ஒரு டயத்துலன்னா இந்த முல்லை ரிவர்னு இருக்கு தேனியில, அதில் நாங்கள் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அங்கே தான் போய் ஆற்றுல தான் போய் குதிச்சு விளையாடுவோம். அப்போ வெள்ளம் போயிட்டு இருக்கு, மழை பெஞ்ச தண்ணி. இப்போ தண்ணி மேலே போயிட்டு இருக்கு, கீழே ஒரு பாறை இருந்தது தெரியாம இவர் குதிச்சிட்டாரு. குதிச்சோன்னு நெஞ்சில் அடிபட்டு அந்த சுக்காங்கல்னு சொல்லுவோம், அதான் இந்த சுரிச்சுரியா இருக்கும், அது குத்தி ரத்தமா விழுது. அந்த தண்ணி இழுத்துட்டு போகுது. நான் இங்கே கரையில் நின்றுட்டு அழுகிறேன், கைமான்னு கத்துறேன். அப்புறம் அங்கே இந்த ஞானபிரகாசம்னு எங்கள் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் எங்கள் டீமுக்கு தலைவர். பெரிய நல்லா ஹைட்டாக இருப்பார். அவர்கிட்ட அண்ணன் போகிறாங்க. அவர் ஓடி போய் தூக்கிட்டு வந்துட்டார். தூக்கிட்டு வந்தால் பூரா ரத்தமாக உழுது. ஐயோ கிடந்து நான் அழுகிறேன், ஐயோ என்ன அந்த மாதிரி ஒரு காலங்கள்லாம் அது சின்ன வயசுல இந்த மாதிரி நடக்குது. அப்படியெல்லாம் அவர் கூட பயணிச்ச காலங்கள்லாம் மறக்க முடியாத ஒரு இது. நீங்கள் என்னன்னு கூப்பிடுவீங்க? நான் பால்பாண்டியன்னு சொல்லணும். அப்போ அவர் பேர் பால்பாண்டி. அங்கே வீட்டில் வெளியே சர்டிஃபிகேட்ல சின்னசாமி. அதுக்கு பின்னாடி இங்கே பின்னாடி மாற்றினது பாரதிராஜா அண்ணன். நாங்கள் பால்பாண்டியன்னு தான் கூப்பிடுறோம். அவரு உங்களை என்னன்னு கூப்பிடுவாரு?
டேய் போட வடன்னு சொல்லுவாரு. போட வரான்னு சொல்லுவாரு. ஏய் ஜெயராஜ் அப்படின்னு ம். போட வடன்னு சொல்லி. அம்மா அப்பா 2 பேரும் குழந்தைங்கனாலே அம்மா அப்பா எல்லாரும் ஒரே மாதிரி தான் ஆமா. பார்ப்பாங்க. இருந்தா கூட செல்லம் யாருக்கு அதிகமா கொடுத்தாங்க? செல்லம் அவருக்கு தான் அதிகம். எப்பயுமே இல்ல செல்லம் இல்ல, வீட்டுல நாங்க அத்தனை பேர் இருந்தாலும் கூட இவருக்கு மட்டும் 2 பக்கம் கேட்பாரு. அதாவது இப்ப சப்போஸ் ஒரு பொருள் நம்ம எல்லாருக்கும் பரிமாறாங்கன்னா 7 பேர் நாங்க, அதாவது 4 ஜென்ஸு 3 லேடிஸ் எங்க உடன்பிறப்புகள். நீங்க எத்தனாவது சார் அதுல? நான் கடைசி ஆண்கள்ல நான் கடைசி. பெண்களே என் தங்க ஒருத்தி இருந்தா பாரதின்னு. அது அவ பேர் பாரதி, என் பேர் ஜெயராஜ். ஸோ 2ஐயும் கிளப் பண்ணி தான் பாரதி ராஜா நடிச்சாரு, பாரதி ராஜா நடிச்சாரு. அது பின்னாடி, அதாவது இந்த சினிமா சென்னைக்கு வந்த பின்னாடி. அதுக்கு முன்னாடி அந்த எந்த பங்கு வச்சாலும் அவர் ரெட்டப்பங்கு அவருக்கு. அது பேரே ரெட்டப்பங்குன்னு தான் வச்சிருப்போம். ஏன்னா நமக்கெல்லாம் ஒரு பங்கு கொடுத்தாங்கன்னாக்கா அவர் ஒத்துக்கவே மாட்டார். எனக்கு இதை அழுக்கட்டாயம் வாங்குவார். ஆனால் நாங்கள் எல்லாம் சந்தோஷமா கொடுங்கன்றோம். நாங்களாம் எங்கள் எல்லாம் அவனுக்கு மட்டும் கொடுங்க அப்படின்னு சொல்லிடுவோம். அந்த மாதிரி அவர் எப்பயுமே ஒரு படி மேலே இருந்துட்டு இருப்பார். சின்ன வயசுல எப்ப சார் அவருக்கு சினிமா ஆசைங்கிறது வந்து? சினிமா பக்கத்துல இருந்து பார்த்தா நிறைய பெட்டியில சொல்லியிருக்காரு. உங்களுக்கு எப்ப தோணுச்சு ஒரு சினிமாக்கு தான் போறாரு? நான் 5th ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன், அவர் 7th படிக்கிறாரு. அப்போ அவருக்கு அது என்னன்னா, எங்க ஸ்கூல் டேஸஸ்ல வந்து இது அவர் சின்னசாமி அவருக்கு வந்து கட்டுரை போட்டி, பேச்சு போட்டி, இது ஓவிய போட்டி, அப்புறமேல இந்த டிராமா, இது எல்லாத்துலேயும் நம்பர் 1 அவர் தான். எல்லா விஷயத்திலும். ஸோ எல்லா ப்ரைஸும் இவரே இது தட்டிட்டு போயிடுவார். நானும் எங்கள் அக்கா ஒருத்தவங்க அங்கே மூத்தவங்க, அவங்க பாட்டு பாடுவாங்க, நானும் பாடுப்பேன். ஒரு காலத்தில் பாடினேன், இப்போ எல்லாம் பாட முடியாது. நம்ம பாடணும்னா எல்லோரும் எழுந்திரிச்சு தெரிச்சு ஓடிடுவாங்க. அன்னைக்கு நாங்கள் 2 பேரும் இசை போட்டியில் மட்டும் நாங்கள் 2 பேரும் பரிசு வாங்குவோம். அவர் பாக்கி எல்லா இதுவுமே அவர் தான் தட்டிட்டு போவார். சப்போஸ் அவர் ட்ராமா ஒன்று போடுறாருன்னு வச்சுக்கலாம், அங்கே ஸ்கூல் ட்ராமா, அதாவது அனிவர்சரியில் போடுறாருன்னா, அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆடிட்டோரியம் கம்ப்ளீட்டாக ஃபேமிலிஸாக நிறைஞ்சிருக்கேன். ஏன்னா இவர் இதை பார்க்குறதுக்கு அவ்வளோ அப்பே அதை எம்ஆர் ராதா மாதிரி வாய்ஸ் மற்ற எல்லாம் இருக்கும். ஸோ அதில் என்ஜாய் பண்ணுவாங்க எல்லா ஜனங்கள் வந்து. அப்படி இவர் ட்ராமாவில் ஆடிட்டோரியம் கம்ப்ளீட்டாக ஃபுல்லாக இருக்கும். அவர் போட்ட முதல் ட்ராமா ஞாபகம் இருக்கும்? ஞாபகம் இல்லை, நான் ஸ்கூல் ஓரங்க நாடகம் தான் போடுவோம். அது என்னென்ன இதுன்னு எனக்கு ஞாபகம் இல்லை. எனக்கு ரொம்ப நாளே போச்சு. அதுக்கு பின்னாடி ராஜாவுடைய அந்த இவங்களுடைய லிங்க் வந்துச்சு பார்த்தீங்கன்னா 1959 நினைக்கிறேன். 59 தான் இவங்களோட ஜாயின் வருது. அதாவது இளையராஜா, பாஸ்கர், அமர் இவங்களோட லிங்க் வருது. இவர் 59 வந்து அந்த அவங்க ஊருக்கு, அதாவது இந்த பண்ணைப்புறம்னு ஒரு ஊர், அந்த ஊருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகி போகிறார். அதாவது ஹெல்த் இன்ஸ்பெக்டர் நேஷனல் மலேரியா எராடிகேட் ப்ரோக்ராம்னு நம்மட்டு அதில் சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டர் ஒர்க் பண்ணுறாரு. சென்ட்ரல் கவர்மெண்ட் ஜாப் தான். அதுக்கு அங்கே போய் இறங்குற போது இவர் பேண்ட்டு கிண்டெல்லாம் போட்டு டக்கின் பண்ணி இறங்குற போது இவங்க பார்க்குறாங்க, யாரா புதுசாக ஒருத்தர் வந்து பஸ்ஸை விட்டு அப்படின்னு விட்டு அப்படி போய்கிட்டு அப்படி இப்படி பார்த்து இவர் இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாருன்னா, அந்த மாதிரி இதில் வந்திருக்கு, இந்த மாதிரி ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கு, சர்வேலன்ஸ் இன்ஸ்பெக்டர் இருக்கு அப்படின்னு. ஓ அப்படி பழம் ஒன்று ஆரம்பிச்சது. ஓ அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமாக ஆளை பார்த்தோன்ட்டு கொஞ்சம் மாதிரி. அவர் சாயங்காலம் பார்த்தா பாஸ்கர் இவருக்கு தோளில் கை போட்டு வர்றாங்க. ராஜானனும் அமரனும் பார்த்தா, ஏய் என்னடா அவன் காலையில் பார்த்தா எனக்கு தோளில் கை போட்டு ஒரே நல்லா வர்றாங்க. ஆமாம் அப்படின்ட்டாங்க. அப்படின்னு அப்புறம் அப்படிதான் ரெண்டாங்க எல்லாருமே ஒன்று. ஏன்னா அப்புறமேல இவர் பார்க்குறபோது இவங்க வந்து பாவலர் வரதராஜன் இருக்கார் இல்லையா, அவர் கம்யூனிஸ்ட் கச்சேரி மற்ற எல்லாம் பண்ற போது இவங்களுக்குள்ள அப்படி பாண்ட் வந்து ஏற்படுது. அவர் பள்ளிகள் எல்லாம் சார் நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காரு. அந்த நாடகத்துல நீங்க நடிச்சிருக்கீங்களா? நான் நடிச்சேன். எனக்கு அப்ப எனக்கு இந்த நடிப்புக்கு அதுக்கு சம்மந்தமே இல்லை. அதனால நான் இந்த ஒன்லி இந்த இதை பாட்டு பாடினேன். அதில் எனக்கு ஒரு பரிசு கிடைக்குது, சரி அப்படின்ட்டு அந்த மாதிரி இருந்துட்டேன். அதில் நாடகத்துக்கு எனக்கு சம்மந்தம். இது நாடகம் எல்லாம் போடுறத பார்த்துட்டு உங்க அம்மா அப்பா என்ன சொன்னாங்க? எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்பவே அவர் மேலே பெரிய நம்பிக்கை இருக்கும்.
அதாவது இதில் இந்த படிச்சுட்டு இருக்கும்போதே ஒரு தடவை இந்தியன் லெவலில் ஒரு காம்படிஷன் இருந்தது. அதாவது ஓவியம் அப்போ வந்து இவர் 7th படிக்கிறாரு. அப்போது அப்துல் கலாம் ஆசாத், இது நேரு, காந்தி இந்த போட்டோலாம் வரைஞ்சி அனுப்புகிறாரு அங்கே அந்த காம்படிஷனுக்கு. டெல்லி செகண்ட் ப்ரைஸ் வாங்கினார். அப்போ எப்போ 7th படிக்கிற போது. ஸோ அப்போ எங்கள் அப்பாவுக்கு வந்து பெரிய ஒரு இதுன்னு, பெரிய பிரில்லியண்ட்டாக வருவான், நல்ல இது டேலண்ட் இருக்குது அப்படின்னு. அது எங்கள் அப்பா ஒரு காங்கிரஸ்வாதி. ஆனால் அந்த காலத்துக்கு காமராஜ் காங்கிரஸ் ரொம்ப முற்போக்குவாதி. அதனால் அவர் இதெல்லாம் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி அவர் இது பண்ணி விட்டார். இங்கே சென்னையில் வந்து ட்ராமா போடும்போது கூட அவர் கஷ்டப்படுறான் தம்பி அப்படின்ட்டு அங்கேருந்து போஸ்டர் அடித்து அனுப்புவார். போஸ்டர் அடித்து அனுப்பி இங்கே வந்து ஓட்டு சொல்லி இது பண்ணி அதெல்லாம் என்கரேஜ் பண்ணார் எங்கள் அப்பா. எங்கள் அம்மாவும் எங்கள் அம்மா படிக்காதவங்க தான் இருந்தாலும் கூட அவங்க நல்லா என்கரேஜ் பண்ணி இவர் எல்லாரும் நாங்கள் எல்லாருமே குடும்பமே இவர் நல்லா வரணும் அப்படின்றதுக்கு நாங்கள் ரொம்ப ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். சின்ன வயசுல நாடகம்லாம் போட்டுக்கிட்டு இருக்காரு. எப்படி ஹெல்த் இன்ஸ்பெக்டர் ஆகிறாரு? ஹெல்த் இன்ஸ்பெக்டர் படித்து முடித்த உடனே இது SSLC முடித்த உடனே திரும்ப ஒரு ட்ரைனிங் கேம்ப் போனார். பொண்ணு ஹெல்த் இன்ஸ்பெக்டர் அந்த இதில் இது பண்ணார். அப்படி ப்ரொமோட் ஆகி ஹெல்த் இன்ஸ்பெக்டர். ஸோ அந்த ஆர்வம் எப்படி சார் ஏற்பட்டுச்சு சாருக்கு? அந்த இல்லை, அது வந்து செகண்டரி தான். அவருடைய தொழில் வந்து அவருக்கு வந்து கலைத்துறையில் வரணுன்றது தான் ஆரம்ப காலத்துல இருந்து ரொம்ப ஆர்வம். ஏன்னா ஆனால் இது வந்து இன்னும் அடிச்சேன்னு நமக்கு ஏதாவது லைஃப் இது பேஸ் காலம் உள்ளமே அப்படின்றக்காண்டி இந்த வேலை பார்த்துட்டு இருந்தார். வேலை பார்த்துட்டேவும் இது பண்ணார். சரி, இன்பிட்வீன் என்னன்னா ஒரு இது வந்தது, மெட்ராஸ் இன்ஜினியர்ஸ்னு விட்டு ஆர்மியில் ஆள் எடுக்கிறாங்க. ஓ, மெட்ராஸ் இன்ஜினியர் ஆகிடுமா அப்படி விட்டு இவர் என்ன பண்ணிட்டாரு, இங்கே வேலை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு அதில் போய் என்ரோல் ஆகி இங்கேருந்து பெங்களூருக்கு அனுப்பிட்டாங்க. அவர் அங்கே போனோன்னா நம்ம பெரிய இன்ஜினியர் ஆகிடலாம் அப்படின்னு டக்கு காரை தூக்கி விட்டு போனால், அங்கே போனால் கதை வேறு. பிடிச்சேன் டபக்குன்னு கட் பண்ணி இது ஒன்றுன்னா இவருக்கு ஆடிவிட்டார். என்னடா இன்ஜினியர் ஆகணும் வந்தால் இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னு விட்டு அங்கே இந்த பேரேடு எல்லாம் பார்த்தோன்னே இவரால் முடியல. அங்கேருந்து திரும்பி எங்கள் அப்பாவுக்கு லெட்டர் என்னாலும் இருக்க முடியாது, என்னை எப்படியாவது கூப்பிட்டுருங்க, நான் தெரியாதனமும் வந்து சேர்ந்துட்டேன் அப்படின்னு. அப்புறம் எங்கள் அப்பா வந்து எப்படி இவனை அங்கே, ஏன்னா ஆர்மியில் அது அவ்வளோ தூரம் டிஸ்சார்ஜ் பண்ணி கொண்டு வர முடியாது அப்படின்னு இவங்க ஹையர் லெவலில் இருந்தாங்க. இவருக்கும் ஹையர் அவங்கள்ட்ட சொல்லி இந்த மாதிரி என் பிள்ளை அந்த மாதிரி போயிடுச்சு, அதனால நீங்கள் சொன்னால் நான் இது பண்ணேன்னா அவங்க என்ன பண்ணாங்க, அதுவும் சென்ட்ரல் கவர்மெண்ட் இது சென்ட்ரல் கவர்மெண்ட்னால அவங்க இந்த மாதிரி எதுவுமே ஹேண்ட் ஓவர் பண்ணாமல் போயிட்டான் அந்த பையன். அதனால அவனை ரிலீஸ் பண்ணிட்டேங்கனாக்கா எல்லாத்தையும் கொண்டு வந்தது. அப்புறம் அப்படி ரிலீஸ் பண்ணி வந்து ஒரு மாதம் கூட இல்லை, ஒரு 10 நாள் இருக்கும்போது ஆர்மியில் இருந்தார். அது முன்னாடி வந்துட்டார். அது ஒரு பெரிய இது. அது அவர் வரும்போது பார்த்தீங்கன்னா முடிக்கிட்டே வெட்டி இந்த முன்னா இருந்தோன்னா அவரை பார்த்து அழுவார். கண்ணாடி பார்த்து என்னடா இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு. நான் ஆர்மியில் ஜாயின் பண்ணுற போது அப்படித்தான். நான் 1960 ஆர்மியில் ஜாயின் பண்ணேன். அப்போ இது அண்ணாட்ட கேட்டிருப்பீங்கல்ல, இவ்வளோ கஷ்டமா இருக்கும்னு. கேட்டதுக்கு பிறகும் நான் தான் முதல்ல ஜாயின் பண்ணேன். அப்படி அதுக்கு முன்னாடி இவர் வந்தார். அதனால அவருக்கு தெரியாது. அதை நான் சொல்லலை, சொல்லியிருந்தாலும் இவர் வந்திருக்க மாட்டார். நான் இவர் வந்து 63 வந்து ஜாயின் பண்ணி 10 நாள் தான் இருந்தார். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டாரு. நீங்க எப்படி தக்க பிடிச்சிங்க? நான் என்ன பண்றது, வாயிலாய்க்குன்னு வேற என்ன, குடும்ப சூழ்நிலை கொஞ்சம் மாதிரி இருந்தேன்னா எல்லாருமே நாங்கள் 7 பேர், எங்கள் அப்பா அம்மா சேர்த்த 9 பேர், இந்த வாழ்க்கை ஓடணும் அப்படின்னு. எனக்கு வந்து ஆக்சுவலாக நான் படிச்சுட்டு இருக்கும்போது எனக்கு 5 ரூபா ஸ்கூல் ஃபீஸ் கட்ட முடியல. என்ன பண்ணுறது அப்படின்ட்டு சரி பேசாமல் நம்ம பாட்டு மிலிட்ரியில் ஆள் எடுக்கிறாங்க போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு 10வது முடிச்சோடனே. ஆமாம், 10வது முடிக்க கூட இல்லை, பாதியில் இருக்கேன். அப்போது பெரியகுளம் எங்கள் ஊர்லேருந்து ஒரு 16 கிலோமீட்டரில் பெரியகுளம் தெரியும் உங்களுக்கு. அந்த ஊரில் என்ரோல் பண்ணுறாங்க, ஆர்மிக்கு ஆள் எடுக்கிறாங்க அப்படின்னு. நான் என்கிட்ட கையில் காசு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஒரு 4 நாள் கையில் இருந்துச்சு. சரி, அப்போ 4 நாள் தான் பஸ் டிக்கெட் எடுத்து போயிட்டேன் பெரியகுளத்துக்கு. போயிட்டு அங்கே நான் டிக்கெட் எடுத்து போயிட்டு அங்கே பஸ் ஸ்டாண்டில் இறக்கி விட்டாங்க. அங்கேருந்து கோர்ட்டுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3-4 கிலோமீட்டர் நடந்து போயிட்டு
எப்படியாவது போய் சேர்ந்துடணும் அப்படின்னு. அங்கே போனோன்னு பார்த்தோன்னா அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. என்ன செலக்ட் பண்ணிட்டாங்க. திரும்பி வீட்டுக்கு வர்றது கையில் காசு இல்லை. அங்கேருந்து நடந்தே தான் வந்து வீட்டுக்கு. ஓகே ஓகே. செலக்ட் அங்கேருந்து வீட்டுக்கு செலக்ட் பண்ணிட்டாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன சொன்னாங்க, இந்த மாதிரி 23ஆம் தேதி மதுரைக்கு வந்துடுங்க, அங்கே வந்து மெடிக்கல் டெஸ்ட் இருக்குது, அதை முடிச்சோடனே திரும்ப அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கோம். சரிட்டு 23ஆம் தேதி வர சொல்லிட்டாங்களே. நான் என்ன அப்படியே நடந்து யோசனை பண்ணிகிட்டே இருக்கேன். 23ஆம் தேதி மதுரைக்கு போகிறதுக்கு காசு வேணுமே அப்படின்னா. அப்புறமேல என்ன பண்ணேன், நைட்டில் மில்லில் போய் வேலை பார்ப்பேன். வேலை ஸ்கூலுக்கு போயிடுவேன். நைட்டில் மில்லில் போய் ஒர்க் பண்ணி 1.25 ரூபா சம்பளம் கொடுப்பாங்க ஒரு நாளைக்கு, ஒரு நைட் ஃபுல்லும் வேலை செஞ்சேன். அது மாதிரி ஒரு 5 நாள் ஒர்க் பண்ணேன். ஒரு 5,000 ரூபா கிடச்சிது. சரி, அதில் கொஞ்சம் இது பண்ணிவிட்டு அதை எடுத்துகிட்டு நான் இதுக்கு மதுரைக்கு வந்தேன். மதுரைக்கு வந்தோன்னே அவங்க செலக்ட் பண்ணிட்டாங்க. வந்துட்டு இது ஐ டெஸ்ட் மட்டும் பண்ணணும், இப்போ இது திருச்சியில் பண்ணணும் அப்படின்னாங்க. அதுக்கு என்ன பண்ணணும்னு இந்த 2 நாள் ஆகணும். ஐயோ, இந்த 2 நாளுக்கு நான் எங்கே போய் உட்கார்றது என்னன்னு மறுபடியும் தேனிக்கு வந்துட்டேன்னு எனக்கு அந்த காசெல்லாம் காலியாகிடுச்சு. திரும்பி நான் போகிறதுக்கு காசு இல்லை. யோசனை பண்ணிக்கிட்டே இருந்தேன். எங்கள் சித்தப்பா ஒருத்தர், என்னப்பா தம்பி என்னடா ஒரு மாதிரி இருக்க, என்னடா செய்கிற அப்படின்னு. இல்லைப்பா, இந்த மாதிரி அவங்க யாருக்குமே தெரியாது வீட்டில், நான் மிலிட்டரி சேர்ந்துட்டேன். நீங்க வீட்டுல சொல்லவே இல்லை? சொல்ல யாருக்கும் அண்ணன்ட்டையும் சொல்லல? யார்ட்டும் சொல்லல. கேட்பாங்கல்ல, மதுரை போயிட்டு வர்றது பெரிய குளம். எங்க அதாவது ஏதாவது நைட்லாம் என் ஃப்ரெண்டு வீட்டில் போய் படிக்க போனேன் அப்படின்னு சொல்லுவேன். நைட்டில் ஆளை காணேன் அப்படின்னா இந்த மாதிரி ஃப்ரெண்டு வீட்டில் போய் படிக்க. அப்பயே குரூப் ஸ்டடீஸ். ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சரி. அப்போது அவர் என்ன சொல்றாரு, 10 ரூபா கொடுக்குறாரு. 10 ரூபா இருக்கு அப்படின்னு சொல்லி, அது 10 ரூபா அன்னைக்கு பெரிய அமௌண்ட்டு. அப்படியே அந்த 10 ரூபாய் எடுத்துட்டு எங்கள் அத்தை ஒருத்தவங்க இருந்தாங்க, அவங்ககிட்ட போய் சொல்ல போகிறேன், இந்த மாதிரி அத்தை நான் இந்த மாதிரி மிலிட்டரி சேர்ந்துட்டேன், நான் இந்த மாதிரி அங்கே போகிறேன் அப்படின்னா அவங்க ஒரு 5 ரூபா கொடுக்குறாங்க. எங்கள் பாட்டி, எங்கள் அம்மா பார்த்த பாட்டிகிட்ட போய் சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு நான் கிளம்புறேன். அவங்க 2 ரூபா கொடுக்குறாங்க. 17 ரூபா எடுத்துட்டு பெரிய கலெக்ஷன் ஆயிடுச்சு. அதை எடுத்துட்டு ஆண்டி வெட்டிக்கு வர்றேன். ஆண்டி வெட்டியில் அவ ஒர்க் பண்ணுறாரு பாரதிராஜா, ஹெல்த் இன்ஸ்பெக்டர். அவர்கிட்ட சொல்லிட்டு போகலான்னு போனால் ரூம் பூட்டிக்கிட்டு இருக்கு. என்னடா ரூம் போட்டு இருக்கு அப்படின்னு அப்படியே மனசு கஷ்டப்பட்டுட்டு அப்படி நடந்து போகிறது ஏற்று அப்படி வர்றாரு. ஏய் என்னடா அப்படின்னாரு, இந்த மாதிரி நான் மிலிட்டரியில் சேர்ந்துட்டேன். மிலிட்டரியில் சேர்ந்துட்டியா? இப்பயும் கத்துறாரு. சரி, யாருக்கும் தெரியாது, அம்மா அப்பாவுக்கு யாரும் சொல்லலை, உன்கிட்ட மட்டும் சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் போய் சாப்பிட போனோம். லஞ்சு சாப்பிட்டுட்டோன்னு அவர் கையில் காசு இல்லை. நான் இந்த 17 ரூபாயிலேருந்து சாப்பாடுக்கு அப்போ 45 காசு தான் ஒரு மீல்ஸு. இந்த 2 சாப்பாடு 1 ரூபாய்க்கு கொடுத்துட்டு அப்புறமா சொன்னேன், என்ன கையில் காசு இல்லாமல் உட்காந்துருக்கேன் அப்படின்ட்டு ஒரு 5 ரூபாய் பையில் வச்சுட்டு நான் கிளம்பிட்டேன். போய் மதுரைக்கு போய் மதுரையிலேருந்து திருச்சிக்கு போயிட்டேன். திருச்சியில் போனோன்னே எனக்கு ஐ டெஸ்ட் இந்த சைன் போர்டு கொடுத்துட்டு இதெல்லாம் என்னென்னு கேட்பாங்க. இது என்ன எஸ், இது எம், இது ஓ. செலக்ட் ஆகிட்டேன். அது பின்னாடி ஒரு மிஸ்டுன்னு ஒரு பிளாங்கெட்டு அப்புறம் ஒரு மக்கு கொடுத்து கையில் ஒரு 1.5 ரூபா செலவுக்கு கையில் காசு கொடுத்துட்டு வாரண்ட் கொடுத்து போ, நீ செகண்டாக போ அப்படின்ட்டாங்க. அப்படி மிலிட்டரிக்கு போய் அப்படியே போனேன். இப்போ மிலிட்டரியில் இருக்க கஷ்டம்லாம் உங்களுக்கு தெரியும்ல? ஐயோ, அப்போ வந்து சார் அப்ளை பண்றப்ப நீங்க அதை சொல்லலையா? அவருக்கு தெரியாது. எனக்கே தெரியாது. நான் ஆர்மியில இது அங்க இருக்கும்போது இவர் போய் சேர்ந்தது எனக்கு தெரியாது. உங்ககிட்ட சொல்லவே இல்லை. நீங்க எப்படி சொல்லாம ஜாயின் பண்ணீங்களா? அந்த மாதிரி அவரு சொல்லல. அதுக்கு பின்னாடி இவர் கஷ்டப்படுறாரு அப்படின்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட அவன் அண்ணன் இது போயிட்டான் அப்படி. ஐயோ, அவர் எதுக்கு வந்தாரு, நான் பட்ட கஷ்டம் பார்த்தாதா அவர் வேற வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி அப்புறமேல எங்க அப்பாட்டு சொல்லி எப்படியாவது அவனை வீட்டுக்கு இது பண்ணிடுங்க, ரிலீஸ் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லி கொண்டு வந்தாங்க. இப்போ ஹெல்த் இன்ஸ்பெக்டரா இருக்கிற அந்த சமயத்துல தானே இளையராஜா சார் பண்ணாரு. அதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்கள்கிட்ட பக்கா. அப்ப நான் இந்த இங்க போவேன் வருவேன், அவங்களோட பழகிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சது. அதான் நான் சொல்றேன், கிட்டத்தட்ட ஒரு 65-66 வருஷம் பழக்கம் எங்களுக்குள்ள. அவங்களுக்கு எப்படி நட்பானாங்க அந்த தருணத்தை சொல்லுங்க. இளையராஜா சாரும் பாரதி ராஜா சாரும். சார் முதல்ல இவர் வந்து பண்ணைப்புறம், அதான் தேவாரம் பண்ணைப்புறம்லாம் பக்கம் ஊர். தேவாரத்தில் இவருக்கு டியூட்டி போட்டிருக்காங்க. அதே மாதிரி பண்ணைப்புறம் இதோட கண்ட்ரோலில் தான் இருக்குது. போய் பஸ்ஸை விட்டு இறங்கி அவர் பேண்ட்டுலாம் போட்டு நல்லா ஒயிட் அப்போல்லாம் நல்ல பிளாக் இது பெல்ட்டு பிளாக் ஷூ போட்டு தான் போவார். அதில் அப்போ போன என்னடா ஒருத்தன் வித்தியாசமாக வரானே அப்படின்னு சொல்லி இவங்க 3 பேரும் நடந்து போயிட்டுருக்கோம். அப்போ
பஸ்ஸை விட்டு ஒரு ஆள் வித்தியாசம் புதுசாக இறங்கலாம் அப்படின்னு சொல்லி அப்படியே பார்த்துருக்காங்கப்பா நோட்டோன்னா அவரை போய் இன்ட்ரோடியூஸ் ஆகிட்டாரு. நான் இந்த மாதிரி நான் இந்த ஒரு இதாக வந்திருக்கேன். ஏன்னா இந்த இவங்களோட பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருந்தாங்கன்னா, ஓ இந்த பசங்கள்லாம் கொஞ்சம் மாடர்னாக இருக்காங்க, சரி இவங்ககிட்ட பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் இந்த மாதிரி நான் இந்த வேலையை ட்ரான்ஸ்ஃபர் இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு இவரோட டீட்டெயில்ஸ் சொன்ன உடனே, ஓ அப்படியா அப்படின்ட்டு பாஸ்கர் மூத்தவர் அவரு இவரும் நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் ஆகிட்டு சாயங்காலம் பார்த்தா 2 பேருக்கு தோளில் கை போட்டு இப்படி வர பார்த்தா இவங்க 2 பேரும் காலையில் பார்த்து சாயங்காலம் பார்த்தா தோளில் போட்டு கை விடுறாங்க அப்படின்னு சொல்லி இப்படியே ஃப்ரெண்ட்ஷிப் பார்த்து அப்புறமேல எல்லாமே ஒன்று சேர்ந்தாங்க. அப்புறம் பவலர் அவர் மூத்தவர் இல்லையா, அவரோட நல்ல நட்பாச்சு. அப்புறம் இவங்க ட்ராமாவுக்கெல்லாம் அவங்க மியூசிக் பண்ணுற மாதிரி இவர் எல்லாம் அந்த கலை ஒன்று சேர்ந்துருச்சு. ஆமா ஆமா சார். ஹெல்த் இன்ஸ்பெக்டர் விட்டுட்டு சென்னையை நோக்கி அந்த பயணம் இருக்குல்ல சார், சார் சொல்லியிருந்தாரு இப்ப வீட்டுல நான் ரொம்ப அடம் பிடிச்சேன், டிராமாலாம் பண்ணேன், அப்பெல்லாம் நீங்க ஆர்மியில தான் இருந்தீங்களா? ஆமா ஆமா, அதெல்லாம் கேள்விப்பட்டீங்களா நீங்க? ஆமா ஆமா, அவரு மெட்ராஸ் வந்துட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு கேள்விப்பட்டேன். சரி மெட்ராஸ் வந்துட்டு பரவாயில்லை, ஏன்னா எனக்கு தெரியும் இவருடைய திறமைக்கு கண்டிப்பா ஒரு ஆள், ஆனா இவ்வளவு பெரிய ஆள் அவர் யாருமே எதிர்பார்க்கல, எப்படி கண்டிப்பா ஜெயிச்சிரும் அப்படி அப்படின்னு நான் ஆர்மியிலே சொல்லியிருக்கேன். எங்க அண்ணன் ஒருத்தர் இருக்கான், இப்படி ஆக்கணும் இப்படி ஆக்கணும்னா ரொம்ப பொறுமையா பேசுவேன். அது அப்புறமேல இங்க இருந்துட்டு ரொம்ப சிரமப்படுறாங்க அப்படின்னு தெரிஞ்ச உடனே எனக்கு நான் 1970 நினைக்கிறேன், 70ல் ஒரு காலகட்டத்தில் இவங்க சாப்பாட்டுக்கு கஷ்டப்பட்டு ஏதோ ஒரு இந்த பைனரி மெட்ராஸ் பிரைவேட் லிமிட்டடில் ஒர்க் பண்ணாரு, இந்த பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணாரு, அங்கங்கே இது பண்ணாரு. ஸோ கஷ்டத்தில் இருக்காரு அப்படின்னா நம்ம இப்போ இருந்தால் கொஞ்சம் நல்லா இருக்குமே அப்படின்ட்டு நான் ஆர்மி ரிசைன் பண்ணுறேன். அப்போ ஒரு இது சர்க்குலர் வந்துருந்துச்சு, யார் வர இந்த கம்பல்சரி கிரவுண்டில் டிஸ்சார்ஜ் ஆகி போகணும்னா போகலாம் அப்படின்னு சொல்லி நான் எழுதி கொடுத்துட்டேன். என்ன கொடுத்த உடனே அவங்க கேட்குறாங்க, ஒர்க் பண்ணீங்க ஆர்மியில்? நான் 10 years ஒர்க் பண்ணேன். அதாவது 60லேருந்து 70 வரைக்கும் ஒர்க் பண்ணியிருக்கேன். 70லேருந்து வரும்போது எனக்கு பென்ஷன் கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நான் கிளம்பி வர அவங்க கேட்குறாங்க தான் ரிசைன் பண்ணிட்டு வரீங்க இவருக்கா வேண்டி, இவங்க இந்த குரூப்பு எல்லாம் இங்கே கஷ்டப்படுறாங்களே அப்படின்ட்டு. அப்போ அவங்க ஆர்மியில கேட்குறாங்க, என்ன கஷ்டம்னு சொல்லிட்டு நாங்கள் நிவர்த்தி பண்ணுறோம், அதுக்காக நீ போகாத, இன்னும் 2-3 வருஷம் இருந்தேன்னு பென்ஷன் கிடைக்கும்ல, அது எதுக்கு நீ போகிற, ஏதாவது கஷ்டமாக இருந்தால் நாங்கள் அதை ரெக்டிஃபை பண்ணுறோம் அப்படின்னு. இல்லை நான் கண்டிப்பாக போய் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்த மறுநாள் எனக்கு ஜாப் கிடைச்சது. வந்து சென்னை அது தேனிக்கு போயிட்டு இங்கே வந்து சென்னைக்கு வந்து இது ஒன்று. அப்போ இவங்களெல்லாம் பார்த்து இது டைரக்டர் ஹவுஸ் இதுக்கு போகிறேன், எங்கள் சோல்ஜர் சைலரில் போயிட்டு சரி ஏதாவது கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் பாஸ்கர் சாரும் போகிறோம். எங்கள் நுங்கம்பாக்கத்தில் தான் இருந்துச்சு அந்த ஆஃபீஸு. போனோன்னா அங்கே போனோன்னா பார்த்தா அங்கே என் கூட எனக்கு ஆஃபீஸராக இருந்த ஒரு இதில் உதம்பூர், காஷ்மீரில் உதம்பூரில் எங்கள் மேஜர் அங்கே உட்காந்துரு, டேய் என்னடா அப்படின்னாரு. சார் என்ன சார் அப்படின்னு 2 பேருக்கும் என்னடா எங்கே, இல்லைண்ணே நான் ஆர்மி விட்டு வந்துட்டேன், செருப்பால் அடி ராஸ்கல் அப்படின்னு காய்ச்சி பண்ணி கத்திக்கிட்டார். ஏன்னா இந்த மாதிரி இதால் நாசமாக போகிறேன், ஏன்டா இப்படிலாம் பண்ணுறீங்க, ஏன்னா அங்கேயே இருக்க வேண்டியது. நான் இப்போ என்ன நம்மளை அன்பால் திட்டினாரு. சரி வந்துட்டேன், எனக்கு ஏதாவது வேலை போட்டு கொடுங்க அப்படின்னு. சரி வெளியே உட்காரு அப்படின்ட்டாரு. உட்காரு நான் கூப்பிட்றேன் அப்படின்னாரு. நாங்கள் உட்காந்துருக்கேன், இவர் கூப்பிடவே இல்லை. சாயங்காலம் 5 மணி ஆயிடுச்சு, அவர் கிளம்பி போகிறாரு. பாட்டு என்னடா என்ன ஒரு வார்த்தை சொல்ல வேண்டாமா அப்படின்னாரு. இல்லை நீங்கள் எப்போயோ கூப்பிடுவீங்க அப்படின்னு உட்காந்துருக்கோம் அப்படின்னு. சாப்பிட்டீங்களா இல்லையா? இல்லை மத்தியானம் சாப்பாடுக்கு போகல, நான் போனால் கூப்பிட்டுருவீங்க அப்படின்னாரு. ரொம்ப வருத்தப்பட்டார். சரி நீங்கள் காலையில் வா, 10 மணிக்கெல்லாம் இங்கே எல்லாமே ரெடியாக இருக்கும், நான் பார்த்துக்கலாம் அப்படின்னாரு. மறுநாள் காலையில் வந்தேன், லெட்டர் கொடுத்தாரு. அதில் இப்போ ஒரு மேப் போட்டு இதில் எந்த பஸ்ஸில் எங்கே ஏறணும், எங்கே போகணும், இறங்கணும், தங்கச்சாலையை போய் இறங்கணும் அப்படின்னு. அங்கே போய் இறங்கிட்டேன். இறங்கி அப்படி போனால் அங்கே கேட்டில் விட மாட்டேனாங்க. இந்த மாதிரி டைரக்டர் ஆஃபீஸ் ஸ்டேஷன் எண்ணி பார்க்கணும் அப்படின்னு. நீங்கள் அவரை டைரக்டரை பார்க்கணும். அப்புறமேல என்ட்ரி பண்ணிட்டு போனேன்னா என்ன அப்படியா சரி அப்படியே போட்டு கொடுத்துட்டாருங்க. இப்போ பண்ணுறியா,
இல்லை நாளைக்கு வந்து ஜாயின் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. நான் சொன்னேன் இப்பயே ஜாயின் பண்ணிக்கிறேன், மத்தியானம் 2 மணி ஷிஃப்ட்டில் ஜாயின் பண்ணிட்டேன். இவங்க தேடுறாங்க இங்கே போனோன்னு காணா அப்படின்னு. அப்புறம் நான் நைட்டு 10 மணி டியூட்டி முடிஞ்சோன்னா போய் இதில் மயிலாப்பூரில் அந்த லஸ்கானில் இறங்கி நடந்து போயிட்டு இருக்கேன். இவங்க 2 பேரும் பாஸ்கரும் பாரதிராஜாவும் அங்கே வர்றாங்க. ஒன்று எங்கெல்லாம் தேடுறது, எங்கே போனேன் அப்படின்னு. இல்லைன்னா எனக்கு வேலை கிடச்சிருச்சு, வேலை முடிச்சுட்டு வரேன் அப்படின்னு. அவருக்கு ரொம்ப சந்தோஷம். அப்போ என்கிட்ட 4 நாள் இருந்துச்சு. அவர்கிட்ட என்ன இப்போ நீ சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு கேட்டேன். அவங்க நான் இல்லை இன்னும் பரவாயில்ல நீ சாப்பிடல. சாந்தி வாரில் வந்து இட்லி 10 ரூபா. அப்போ 2 இட்லி வாங்கி சாப்பிட்டுச்சு அந்த 25 காசுக்கு. அப்படின்லாம் வீட்டுக்கு போய் படுத்துக்கிட்டு இவங்க நான் எப்படி சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு மறுநாள் காலையில இருந்து நம்ம வீட்டு அப்படி ஒரு. நீங்க அண்ணனுக்காக ஆர்மியில ரிசைன் பண்ணிட்டு வரணும்னு அண்ணனோட ரியாக்ஷன் என்னவா இருந்தது? முதல்ல அவரு ஏன் இந்த மாதிரி பண்ண அப்படியாவது திட்டினாரு. 3 வருஷம் இருந்தீங்கன்னா பென்ஷன் கிடைக்க போகுது. இல்ல அதை அவர் ஃபீல் பண்ணல. வந்துட்டான் சரி இவனுக்கு எப்படி இவனு அவர் என்னன்னு இவனுக்கு பாடம் தான் வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி. சரி இவங்கெல்லாம் இருக்கும்போது நம்மளும் கஷ்டப்பட்டு இருக்கு, இவனும் வந்துட்டானே இவனுக்கு என்ன அப்படி. இந்த வேலை கிடைச்சோன்னா அவருக்கு சந்தோஷம். சரின்னா அப்புறம் மாதிரி ஒரு ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்தோடனே எங்கள் அம்மாவை கூப்பிட்டு வந்தோம். அப்புறம் நாங்கள் 3 வாரம் தனியாக ஒரு வீடு எடுத்தோம். 80 ரூபாய்க்கு வாடகை ஒரு வீடு எடுத்தோம். அப்படி அங்கே அவர் உதவி இயக்குனராக இருக்கிறது நீங்க வந்து பாத்துட்டு இருந்துருக்கு சென்னையில இந்த பெட்ரோல் பங்க்ல எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்புறம் உதவி இயக்குனரா வந்து ஜாயின் பண்றாரு. அந்த ஸ்ட்ரகிள் அந்த காலகட்டத்துல எப்படி இருந்தாரு அவரு? இந்த டிராமா மார்க்கு இந்த பைனியர் மெட்ராஸ் பிரைவேட் லிமிடெட்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்தார் இல்லையா. அப்பப்போ ஏதோ டிராமானா இங்க வெளியூர் போறது வரப்போது லீவ் போடுவார். அவங்கள ரொம்ப கோவப்பட்டாங்க. என்ன நீ ஆகும்னா இது லீவ் போடுற இது விட்ற, இவருக்கு இதெல்லாம் நாட்டம், இது செகண்டரி மாதிரி. ஆனால் இதில் வர சம்பளத்தை வச்சு நம்ம பொழப்ப ஓட்டிக்கலாம் அப்படின்றது ரொம்ப கோவப்பட்டு ரொம்ப பேசணும்னா சரின்னு வேண்டாம் எனக்கு வேலையும் வேண்டாம் ஒன்று வந்துட்டாரு. பெட்ரோல் பங்க்ல ஒர்க் பண்ணுறாரு. விஜயவாகினி முன்னாடி ஒரு பெட்ரோல் பங்க் இருக்கும். அவர் டெய்லி 10 ரூபா கிடைக்கும். அதில் வேலை பார்க்குறாரு. அந்த 10 ரூபாய் வச்சுட்டு போட்டு இப்படி இருந்துட்டு இருந்தாரு. ஸோ ஒரு காலகட்டத்தில் இப்படி நான் எங்கள் அம்மாவெல்லாம் வந்துட்டோம். இவருக்கு சான்ஸ்க்கு வேண்டி அலையிறாரு. அப்போ அம்மா உங்க கூட தான் இருக்காங்க? அம்மா வந்துட்டாங்க. அது 1 மாதம் இது நான் இது ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வாங்கினோடனே எங்கள் அம்மா விட்டாச்சு. அதுக்கு பின்னாடி இவருக்கு கல்யாணம் ஆகுது 75ல் 75ல். கல்யாணத்துக்கு கேஆர்ஜி தான் அந்த இதுக்கெல்லாம் இது பண்ணுறாரு. கேஆர்ஜி எங்கள் முதலாளி அவர் தான் இந்த கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணி ஒரு 5000 ரூபா கையில் கொடுத்து ஊரில் போய் கல்யாணம் பெரிய லெவலில் பண்ணோம். 5000 ரூபாய்க்கு அன்னைக்கு பெரிய லெவல். அது முடிச்சுட்டு வந்தோடனே இவருக்கு வேலை இல்லை ஒன்று. நான் 2 பேர் பரவாயில்ல இப்படி போயிட்டு வச்சு. பையன் மனோஜ் பிறந்த மறுநாள் காலையில் இவர் கமிட்டாரு 16 வயதுலேயே. அதாவது அதுக்கு முன்னாடி ராஜ்கண்ணை வந்து கேஆர்ஜி ஆஃபீஸுக்கு வருவார் போவார். இப்படி போது இவன் பார்த்து என்னப்பா ஏதோ ஒரு படம் பண்ணணும்னு எவ்வளோ ஆகும் அப்படின்னு இவர் சொன்னார். முதலாளி ஒன்றும் இல்லை, ஒரு 5 ரூபா ரெடி பண்ணிங்கன்னாக்கா படத்தை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு. அப்போ இவர் போய் அங்கேயே ரெடி பண்ணி சொல்லி வந்துட்டார். நான் ஒரு படம் ரெடி பண்ணிட்டேன் அப்படின்னு. இவருக்கு சந்தோஷம். மறுநாள் பையன் பிறக்கிறான். மறுநாள் காலையில் அவர் வந்துட்டார். வந்தோடனே அவர் ஸ்வீட்டு கொடுக்குறாரு, இவரும் ஸ்வீட்டு கொடுக்குறாரு, நான் ஸ்வீட்டு கொடுக்க எல்லாம் குழந்தை பிறந்த சந்தோஷத்தில் நாங்கள் கொடுக்குறோம். அவர் கமிட் ஆகிறாரு. ஸோ அதில் இந்த பையன் பிறந்த ஒரு ராசி வந்து இவருக்கு பெரிய லெவல் டக்குன்னு அடித்தார். 16 வயதில் கிடைக்க போகிறது. சிகப்புரோஜர்கள், புதிய வார்ப்புகள், இந்த மாதிரி வரிசை நிறமாறாத பூக்கள் வரும்போது 5 பெரிய பெரிய படங்களாக கொடுத்தாரா. பார்த்தா எல்லாரும் ஒரு ஊரே பார்த்தீங்கன்னா அப்போ ஒரு பூமா இருந்துச்சு. பாரதிராஜான்ற ஒரு பூம் இருந்துச்சு. ஸோ அதுலேயே அப்படி வாழ்க்கை ஓட்டி நாங்கள் 2 பேரும் அக்கா தங்கச்சி தான் கல்யாணம் முடிச்சோம். எங்கள் ஒய்ஃபோட அக்காவை தான் பாரதிராஜா கல்யாணம் முடிச்சோம். லவ் மேரேஜா சார்? வெற்றியாளரை விதைக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியாளரை உருவாக்கும் மண் எஸ்என்எஸ். வெற்றியின் மண் எஸ்என்எஸ். எஸ்என்எஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ், கோவை.